இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நேச்சர் வால். அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பறவை பத்தி பார்க்க போறோம். பச்சை கிளி. இது எல்லாருக்கும் தெரியும். காலையிலும் மாலையிலும் பறந்துலாம் தெரியும். கும்பலாகத்தான் இருக்கும். மரத்துக்குள்ளதான் வீடே கட்டி தங்கிட்டு இருக்கோம். அதனால இது பச்சை கிளி நிறுவனம். சுத்தியில உள்ள பறவைகள் இதெல்லாம் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அங்க பச்சை கிளி என்று சொல்கிறோம். இது பழங்கள் மற்றும் பூச்சிகள் தான் இது சாப்பிடாது. முக்கியமா பழங்கள் தான் சாப்பிடும். இது 42 சென்டிமீட்டர் இருக்கும். கிருவி ஊதா சித்து. இது ஊதா கலர்ல இருக்கும். பூக்களையும் உள்ள தேனத்தான் இது அதிகமா குடிக்கும். கும்பலாகவோ அப்படின்னா ஜோடியாகத்தான் இது சேர்ந்து போகும். அது சாப்பிட்டது தேனெல்லாம் உறிஞ்சக்கு அப்புறம் குடிக்கும். அவை இடம்பெயர்க்க காலத்தில் பளபளப்பாகவும் ப்ளூ கலராகவும் ஒரு ஆண் பறவை. ஆனால் பெண் பறவையோ அல்லது ஆண் பறவையோ முட்டையிட்டு வரும்பொழுது அவை இறகுகள் புதிதாக இருக்காது, பளபளப்பாகவும் இருக்காது. அவை எப்பயுமே நார்மலாகத்தான் இருக்கும். இதான் இந்த பறவை ஒரு சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஆண் பறவைக்கு குட்டையாக வால் இருக்கும். நான் ஒரு இளம் பசுமையாளர்.